கருப்பசாமி மாடி ராயவேலூர் வச்சுப்பா. ராயவேலூர் இடம் தெரியாம ஊர் ஊரா சுற்றி ஒரு வழியா கருப்பசாமியை வந்து என்னை வந்து பார்க்க வந்துட்டேன். அப்படித்தானே? கிட்டவா. அதனால கருப்பசாமி உனக்கு என்ன பண்ணி தரணும்? எப்படிப்பா பண்ணி தரணும்? அதை நான் கருப்பசாமி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அதனால நீ வந்து எனக்கு நீ பூ கட்ட தெரியுமா? கட்ட தெரியாது. அதனால எனக்கு வந்து மாலை, கனி மாலை ஒன்று கொண்டுட்டு வா. சரியா? 54 கனியில் உனக்கு பிடிச்ச மாதிரி கனி, எந்த கனியாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், ஊரை சுற்றி இன்னைக்கு என்னார் ஆனாலும் சரி கருப்பசாமியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னோட இடத்துக்கு கொடியான்ட்டேன். அதனால் நீ வேண்டுன வரத்தை நான் கருப்பசாமி கொடுக்கலாம்னு முடிவும் பண்ணிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற, உன் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து கொடுத்துறேன். நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம், எனக்கு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி கனியில் ஒரு மாலை. சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீ கேட்ட மாதிரி குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தி எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அவனையும் மனசனா மாற்றி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். என்னைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு கருப்பசாமி உன் கூடவே நான் வந்துடுவேன். அதுக்குத்தான் பாரமாக எனக்கு மாலை போடுன்னேன். மாலை போடு. உனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால நீ கேட்டது கண்டாயம் கொடுத்துருவேன். நீ எனக்கு கனி மாலை மட்டும் போடு, அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன். சரியா? நான் சொல்கிறத நீ கேட்டதை போல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும், நல்ல முறையாக வாழணும். உன்னோட ஆசை அதுதானே? அதுக்குண்டான வழி நான் பண்ணி தருவேன். அது எல்லாமே நான் கட்டி கொடுத்துருவேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை நீ இப்போ பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு, உனக்கு நிரந்தர தீர்வு நான் பண்ணி தரம்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எப்படியோ வயிற்று வலி பிரச்சனை எனக்கு சரி பண்ணி கொடுத்து கருப்பசாமி எப்படியோ காப்பாற்றி கொடுத்துரு. வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை முழுசும் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருப்பா. அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து பால் கூட எடுத்துகிட்டு போகும்போது ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுலேருந்து உனக்கே நான் கருப்பசாமி மாற்றதை உங்கள் அண்ணுக்கு தெரியுற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதனால எந்த வித தொந்தரவு இல்லாமல் இருக்கு, காயில் காலம் வரைக்கும் எந்த தொந்தரவு வர்றதுக்கு இல்லாமையும் நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. அதனால நம்மளோட இடம் வந்து நமக்கு ஏமாத்தாம வந்துடணும். அப்படியே திருநெல்வேலி போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால பார்த்துட்டு வந்ததுல அதனால ஒரு குளறுபடி நடக்குது. அதனால கருப்பசாமி வந்து அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கலாம். அடுத்த 9 நாள்ல, அப்படியே அடுத்த 9 நாள்ல அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிரும்பா. அந்த பிரச்சனையில நீயும் போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சாலும் என்னை கேட்காம போகக்கூடாது. சரியா? என்னை கேட்காம போகாம இருந்த அப்படின்னா நீ கேட்டதோட அடுத்த நான் சொன்ன டைமுக்குள்ள அந்த இடத்த கருப்பசாமி வந்து நீ எடுத்துக்க, அளந்துக்க அப்படின்னு அங்கிருந்து தகவல் வரும். அதே மாதிரி பொருளும் கிடைச்சிடும். சரியா? உனக்கு பொருளும் வேணும் அதானே? அதனால பொருளும் கிடைச்சிடும், இடமும் கிடைச்சிடும். அதுல எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாத்தினா போதுமா? அதான் பொருள்னால பணமும் சரி நகையும் சரி எல்லாம் வந்துடும். சரியா? போய் காலையில் வந்துட்டு ஓடும். அடுத்த 9 நாள்லேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்னை கேட்காம போகக்கூடாது. சரியா? இந்தா இதை பாங்கா வச்சுக்க. அதனால நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கும் போக வச்சு நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எப்படி வேலை கிடைச்சிருச்சா? அதை நான் சரி பண்ணி தரேன். வேலையை பற்றியெல்லாம் நீ கவலையப்பட வேணாம். நம்ம போகிறதுன்னா நான் அன்னைக்கு சொன்னதான், நம்ம போகிறது எதுக்கு போகிறோம்? வேலைக்கு போகிறோம். அந்த வேலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரியா? நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால 6 மாத காலத்துக்கு கவனமாக இருக்கணும். என்னது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம போன வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். சரியா? அதனால கருப்பசாமி நான் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. எந்த இடத்துல வராது. கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துக்கு வந்து 21 நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். கூடவே இருந்து காப்பாற்றி தரம்போ. அடுத்த வாரம் என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் அப்படியே ஒசூர் போய் திருச்சி போயிட்டோம்ப்பா. என்னோட சித்தப்பங்கிட்ட இருந்து தாண்டாமான உனக்கு வேலையிலையும் பிரச்சனை வருது, அதனால இட பிரச்சனையும் வருது. அதனால எல்லா பக்கமும் நிம்மதி இல்லாமல் காரணம் என்ன? உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து முழுக்க முழுக்க சித்தப்பன் தான்.
அதனால கருப்பசாமி அதனாலதான் இப்ப தடுத்து நிப்பாட்டி இருக்கிற விற்கிறதுக்கு எல்லாமே கூட. அதுவும் ஒரு சிலது உனக்கு தெரியும், ஒரு சிலது குழப்பமா இருக்கிற அதானே, போய் காலில் வந்துட்டு ஓடு. அந்த ஒரு சில குழப்பத்துக்கும் ஒரு சில இதுக்கு எல்லாமே வந்து நீ நினைச்சால் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால என்னோட திருவிழா முடிஞ்சு அடுத்த 13 நாளுக்குள்ள ஒன்றும் இப்போ வந்திருக்கிற பார்ட்டி, அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு பார்ட்டி, ஆக மொத்தம் வாங்கி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நீ அடுத்த டைம் வரும்போது திருவிழாவுக்கு வந்துட்டு போயிரு. சரியா? திருவிழா முடிஞ்சு 13 நாள் கழிச்சு நீ கேட்டதோட அட்வான்ஸு கட்டாயம் போட்டுருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மொதல் இடம் அந்த இடத்துல வெளியில் போகட்டும். இரண்டாவது, நம்ம செய்கிற தொழில புதுசாக 2 கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதில் நம்ம நினச்சது போலே ஒரு கம்பெனியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் கட்டாயம் வந்துடும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள. சரியா? அதனால போதிய வருமானமும் நீ நினைச்ச மாதிரி வருமானமும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும். அப்படி இருந்தால் போதும்ல. இப்போ நீ நினைச்ச கம்பெனி இருந்ததுன்னா பகுதி நாள் வீட்டில் இருக்கலாம், அப்படித்தானே? அதே போல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதும்ல, நான் அமைச்சு தரேன். திருவிழா கண்ணை வந்து பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் 13 நாள் அந்த இடத்த ஏற்பாடு பண்ணி விற்று கொடுத்துறேன். யார் என்ன கட்டு போட்டிருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து அதை சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூட வரம்போ. இப்போ இதுக்கு காரணம் எல்லாமே உன்னோட சித்தப்பன் தான். அவன் எனக்கு சரி கட்டுனா சரியாயிடும். திருவிழா முடி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்கப்புறம் 13 நாள் உனக்கு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துரும். எந்த இடைஞ்சல் வராது பயந்தா. எல்லாரும் உள்ள ஜூஸ் போட்டு குடிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்குமே வயிற்று பிரச்சனை இருக்கும் இருக்கு இல்லையா? அதனால அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்பப்பா. தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி வாங்காதவனா தான் நீ வாங்கி உள்ள வாங்கி இருக்கவே கூடாது. வாங்கி வச்சிருக்கே இல்லையா? அதான், அதனால தான் சொன்னேன். அதனால யூஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறப்போ. சரியா? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்ததுல ஜெந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. அதனால இதுல வந்து தலைவலி, குடும்பத்துக்கே தலைவலி, குடும்பத்துக்கே தலைவலி வந்துச்சு இல்லையா? அதனால நான் கருப்பசாமி என்ன சொன்னேன், நான் ஊரே சுத்தி பார்த்துட்டு வந்தேன் கருப்பசாமி, எனக்கு தலைவலி மட்டும் நிக்கவே நிக்கல அப்படின்னு. இப்ப பரவாயில்லையா? எச்சாயிடுச்சா? பரவாயில்ல. அதனால கருப்பசாமி வந்து உனக்கு நிரந்தர தீர்வு அடுத்த 90 நாள்ல மொதல் உடம்பு தொந்தரவு அதை சரி பண்ணி கொடுத்துறேன். ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம் 13ஆம் தேதிக்கு மேல நம்ம சொந்த தொழில் சேரக்கூடிய வாய்ப்பும் கருப்பசாமி அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். இதெல்லாம் அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அந்த இட பிரச்சனை வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும். ஒரு 6 மாசம் அதை மட்டும் பெண்டிங் போடுப்பா. சரியா? அந்த இட பிரச்சனை அதுக்குள்ள அவங்களே ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிடலாம். அதுக்குள்ள உனக்கு உடம்பு தொந்தரவை சரி பண்ணி கொடுத்துறேன். ஒரு தொழிலும் போதிய வருமானத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி 13க்கு மேல தாராளமா சொந்த தொழில் செய்யலாம். ஆவணி இந்த மாசம் விட்டுரு. ஆவணி 13க்கு மேல எப்ப வேணாலும் நீ வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு உண்டான வேலையும் கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாம காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதும்ல. 6 மாசத்துக்கு அந்த இட பிரச்சனையை மட்டும் இப்போதைக்கு நீ நினைக்க வேணாம். தானா அந்த பிரச்சனை உருவாச்சுன்னா அதுக்கு உண்டானது என்னன்னு என்னை கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவெடு. அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சரியா? அதனால அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். இந்தா நான் கருப்பம் கூடவே வரேன் பாப்பா. 3 நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும். எனக்கு தாயின் தகப்பனா கருப்பம் கூட வந்து பொருளாதாரமும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிரந்தரமான எனக்கு சொந்த தொழில் எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இதை பாங்கா வச்சுக்க. அதுக்குண்டான ஏற்பாடு நாளையிலேருந்து நான் முயற்சி பண்ணிடுறேன். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் 20 லட்சத்துக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் அவதரமான நீ உட்கார்ந்து பேசுனா கொஞ்சம் மேலே வரும். ஒரு 50,000 வந்தாலும் லாபம் தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதனால 61. எவ்வளோக்கு வித்த? 61 அப்படின்னு போய் காலையில் வந்துடுவான். அதனால 20 61. அதனால கருப்பசாமி பேங்கில் வந்து கடன் குறைக்கிறது மாதிரி என் கண்ணுக்கும் தெரியல, உன் கண்ணுக்கும் தெரியல. போய் பேசிட்டு வந்துட்டேன். பேசிட்டு இல்லை. அதனால போனது போயிட்டு போகுது. சரியா? போனதே போனாலும் நான் கருப்பசாமி நீ நினைச்சது போல அவனையும் மாற்றி சொன்னபடி கேட்க வச்சு, அதே மாதிரி மகளையும் சொன்னபடி கேட்க வச்சு, எதிர்பார்த்தது போல அதே இடத்துல ஒரு டாப்பு போட்டு மிஷின் போட்டு 4 மிஷின் போட்டு தைச்சு நல்லபடியா கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போதும்ல? கிட்டவா. சரி, இப்போ வந்து இப்போ இந்த இடத்த கரைய பண்ணி ஒருத்தன் சொன்னபடி கேட்காம இருக்கிறேன், அவனை சரி பண்ணி கொடுத்து உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன். சொல்லி முடிச்சிடறேன். தொழில் அமைச்சு நீ நினைச்சது போல அந்த வாங்கின இடத்துல
ஒரு டாப் போட்டுறோம். அப்படி போட்டு ஒவ்வொன்றா உனக்கு பண்ணினதுக்கப்புறம் உன் சகோதரன் அப்புறம் தொடாவிடுவோம். இப்போ பிரச்சனையும் எந்த அளவுக்கு இருக்குது, இதுலேருந்து வெளியேறுவோம். அதைத்தான் இப்போ நானே சொல்கிறேன். அந்த இடத்த வெளியில் போகிறோம். அதனால பேங்க் டு பேங்க் மாற்றலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் இழுவரை இல்லாமல் 15 நாளுக்குள்ளே அது ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி பண்ணித்தரேன். கிட்டவா எல்லா பேப்பர்லேயும் கையெழுத்து படித்து பார்த்துட்டு போடு. சரியா? அதில் வேறு எந்த மாற்றம் இல்லை. ஓரளவு கடனை கட்டி அதுலேருந்து வெளியில் வர வச்சுறேன். நீ நினச்சது போலயே அதே இடத்துல கம்பெனி அமைச்சு கொடுத்துறேன். எப்படிப்பா? அதுக்கு தாண்டா நான் சொன்னேன். இதில் ஒவ்வொன்றா வெளியில் வா. இதை இடத்தொட்டு வெளியில் வா. அடுத்தடுத்து உனக்கு வேலை அமைச்சு கொடுத்து கடன்காரனையும் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி அமைச்சு தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ சம்பாரிச்சு கடன் கட்டுற மாதிரி உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். சரி, கிடைத்து முடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் ஒரு முடிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர தீர்வு பண்ணிடுவோம். சரியா? அது வரைக்கும் இவனையும் சொன்னபடி கேட்க வைக்கணும், இவளையும் சொன்னபடி கேட்க வைக்கணும். அதெல்லாம் ஒரு பெருசாக பிரச்சனை இல்லை. அப்படின்னு தான் நான் முதவே சொல்லியிருப்பேன். இந்த அதை பாங்கா வச்சுக்க. அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. இதை நீ பகுதி சாப்பிட்டு 2 நாளைக்கு தேய்ச்சி குழி. எந்த இடைஞ்சலும் வராதுப்பா. பௌர்ணமிக்கு என்ன வந்துப்பார். ஆக மொத்தம் சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். சரியா? கூடைய வரம்பு. சரிப்பா. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி சொன்னபடி கேட்க மாட்டானா, ஆனால் நம்ம சொன்னபடி அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுமா? அது யாரா என் பேச்சம் மீறி நடந்தது? நீ தானே மீறி நடந்த. நீ நியாயமாக நடந்துக்கிட்டியா? நடக்கலை. அதனால என் மகன் இன்னும் வாழ வேண்டியவன், அவன் நிறைய பார்க்கணும், அவனோட லட்சியத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி அவன் மரவில் நீ தப்பிச்சிட்ட. இல்லாமல் தான் நான் அன்னைக்கே மொண்டி கட்டி போட்டிருப்பேன். சரியா? அதனால கருப்பசாமி கிட்ட நீ சொன்ன மாதிரி நடந்துக்கல. சரி, நடந்துக்கலினா சரி, நடக்கலின்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்கிறம்மாண்ணே அவன் கேட்பான்ற வேற ஏதாவது ஒன்றை சொல்லி காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிடுவேன். பண்ணுவேனா பண்ண மாட்டேனா? அதனால நீ நடந்துக்கலினா இன்னும் தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதனால நீ என்ன பௌர்ணமி வரைக்கும் ஒரு வாய்ப்பு விடுறேன். சரியா? உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேசாம பௌர்ணமி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். சரியா? பின்ன இருந்து பௌர்ணமி எத்தனை நாள் இருக்குதுப்பா? 20 நாள் இருக்கா? கரெக்டாக பாரு பௌர்ணமி எத்தனை நாள்னு. அதனால கர்ப்பசாமி எத்தனை நாள் இருக்குது? 10 நாள். சரியா? 10 நாள் உங்கள்கிட்ட நான் எந்த கண்டிஷனும் இல்லை. நீ என்கிட்ட சொல்லியிருக்கிற நான் கேட்காமல சத்தியமா தொடவே மாட்டேன் இன்னையிலிருந்து. சரி. அதனால வர பௌர்ணமி வரைக்கும் எனக்கு மாலை வாங்கிட்டு என்னை பாரு. அதே போல நான் கருப்பசாமி உனக்கு நல்லதை சரி பண்ணி கொடுத்து, மகனை நினைச்சது போல லட்சியத்தை சரி பண்ணி, வீட்டையும் கட்டி கொடுத்து, எல்லாரும் போல நிம்மதியா நானும் வாழணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். அதுதான் வெளியில சொல்லவும் முடியல, முழங்கவும் முடியல. ஐயா மகன் அப்படி இருக்கேன். அதனால இப்பவே வாழ்ந்து முடிஞ்ச அளவுக்கு அவன் அனுபவிச்சிட்டான். அதனால உனக்கு பௌர்ணமி வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் மாற்றி அமைச்சிருவான். கேட்டால் சரி பண்ணிடுவான். அப்படி இல்லைன்னா ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி நிம்மதியாக உன்னை வாழ வச்சிடறேன்ப்பா. நீ கேட்ட வார்த்தை கருப்பம் கொடுத்தா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமி கூட்டிகிட்டு வந்துடு. இந்தாப்பா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். பௌர்ணமி வரைக்கும் எப்படி இப்படின்னு நான் பார்ப்பேன். சரி, அதையும் நான் பார்த்துறேன். சரிப்பா, பார்த்துட்டு நீ எனக்கு சொல்லணும். பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை கூட்டிகிட்டு வா. அதுக்குண்டான முடிவு பண்ணி கொடுத்துறேன். இந்த 2026 வரைக்கும் தான் உன்னோட போராட்டம்லாம். வர ஜனவரி 1 உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக கருப்பை வாழ வச்சுறேன். உன்னைய வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வச்சு செட்டில் பண்ணி விட்டுறேன். அப்படின்னு தான் போதும்ல, கூடயே வரம்போ. சரி, கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. சரிப்பா, அப்படி சொல்றியா? சரி, நான் போய் வழக்காடி பார்த்தேன்டாமானே. பார்த்ததுல அந்த இடம் கட்டாயம் வாங்கிடலாமா, அந்த இடம் கட்டாயம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஒரு சில போராட்டங்கள் வந்தாலும் அந்த இடம் கட்டாயம் நீ ஆசைப்பட்டதை விட வாங்கிடலாம். உன்னோட சதுதானே, கட்டாயம் அது அமைஞ்சிடும். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. சொல்லு. இந்த முந்தானி பிடி சொல்ற, அதையும் கீழே உருண்டு உகம் பிடி. அதனால வர தை 1ஆம் தேதிக்கு மேல அதுக்குண்டான முயற்சி பண்ணும்.
தை 1க்கு மேலே அடுத்த 30 நாள் தை 1லேருந்து 30க்குள்ளே வாங்கிடலாம். சரியா? ஆனால் அது வரைக்கும் தானாக தேடி வந்து அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். நம்மளா போய் வழி எடுக்கக்கூடாது. சரியா? அந்த தை 1க்கு மேலே நம்மளா போய் முயற்சி எடுக்கணும். அதில் எந்த மாற்றம்லாம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இந்தா, அது வரைக்கும் யாரும் கைப்படாமல் வச்சிரு. இந்தா, உனக்கு செய்யற தொழில்ல பழையபடி மீண்டும் அதே பேர் புகழும் வர வச்சு பொருளாதார நட்டம் இல்லாம கருப்பை காப்பாத்தினா போதுமா? அதனால கருப்பசாமி இன்னையிலேருந்து உன்னோட கூட வந்துடுறேன். இன்னையிலேருந்து நீ இறங்கி வேலை செய். போட்ட முதல் வீண் போகாம வருமானத்தையும் கொடுத்து பழைய பேர் எடுக்கிற மாதிரி உருவாக்கி தரேன். நீ செய்ய வேண்டியது மாசத்துல 2 டைம் தவறாம என்னை வந்து பார்த்துட்டு கனி வாங்கிட்டு போயிரு. யாராவது ஒருத்தராவது வந்துட்டு போயிடணும். சரியா? நீ கேட்ட லட்சியத்துல கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். வேற என்னப்பா பண்ணி தரணும்? இப்ப பேசுறானா இல்லையா? பேசுறான்ல, அதான். சரி, முதல் டைம் வரும்போது எப்படி இருந்தா? பேசல, நல்லாவே பேசுறேன். அதே மாதிரி 5வது டைம் வர்றதுக்குள்ள எல்லா பசங்களும் எப்படி பேசுறேன் அந்த மாதிரி நான் பேச வச்சு கொடுத்துறேன். இந்த சரி, இப்பதான் என்ன சொன்னேன், இன்னையிலிருந்து நீ இறங்கி செய்யலாம். இறங்கி செஞ்சீங்கன்னா பழைய நிலைமைக்கு பேர் வாங்குற மாதிரி வாங்கி தரேன்ட்டேன். அதனால இன்னையிலேருந்து கவலைப்படாம போ. இதை பகுதியை இன்னும் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுட்டு சுற்றி கொண்டே போட்டுரு. இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிருப்பா. அதை நீ பாங்கா வச்சுக்க. எடை கட்டாயம் நம்மளுக்கு ஜெயிச்சு வாங்கிடணும். எப்படியாவது கருப்பசாமி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து வாழ வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சுக்க. அதை அதை வெயிட் பண்ணி வேணா பார்த்துட்டு போ. 1 மட்டும்தான் இப்ப சொல்லுவேன். சரியா? அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கூட வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படி சொல்றியா? முன்னொரு காலத்துல பையிங் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால இப்ப பொருளாதாரமும் எல்லாம் முடங்கி போயிடுச்சா இல்லையாப்பா? அதனால பொருளாதாரம் முடங்கி போனதுனால கருப்பசாமி எங்க திரும்பின பக்கமெல்லாம் புதுசா பிரச்சனை. அதனால பிரச்சனை இல்லாம கருப்பசாமி ஒரு வழி பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழ வச்சு சந்தோஷமா கருப்பசாமி உன் கடனையும் கட்டி நல்லபடியா உனக்கு பொருளாதாரம் வர்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? கிட்ட வாப்பா, கண்டிப்பா கிடைச்சிடும். இந்தா, 1 எல்லாரும் சாப்பிட்றணும். 1 நீ பாங்கா வச்சுக்க. கட்டாயமா இன்னும் ஒரு 15 நாள்ல கிடைச்சிடும். அப்படி இருந்தா போதும்ல? இந்தா, உனக்கு நான் 5 நாள் உனக்கு கிடைக்கிற மாதிரி அமைச்சு தரப்போம். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? நம்பியூர் வச்சம்மா. நம்பியூர். இதுல எலக்ட்ரிஷியன் ஆறு. அதனால கருப்பசாமி அப்படியே இடமெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாத்தியாச்சு. அதனால இப்ப வந்து என்ன வராம இருந்துச்சு? வராம இருக்குது. அதனால நீ என்ன பண்ற? வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கனியில ஒரு மாலை கொண்டாந்து போடு. நீ கேட்டதோட அந்த இபி லைனும் வந்துடும். நம்ம நினைச்சதும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். மனசுல ஒரு ஓரமா இருக்குது, அப்பப்போ வந்து போகுது. ஒருக்கா வாங்கலாம்னு இருக்குது, ஒருக்கா பார்க்கலாம்னு இருக்குது. கட்டாயம் கருப்பை வாங்கி கொடுத்துருவேன். அதனால ஒரு சில குளறுபடிகள் எல்லாம் இருக்குதுப்பா. அதனால நீ அந்த குளறுபடியெல்லாம் எனக்கு பால் கூட எடுத்துட்டு போறதுக்குள்ள அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால வேலையிலையும் பஞ்சம் வராது. அதே மாதிரி நீ கேட்டதை அத்தனையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதுமா? வேற என்ன பண்ணி தரணும்? அப்படியா? சரி, இப்ப கனி கொடுத்துட்டு போறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? இந்தப்பா, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறோம். அதெல்லாம் எந்த இடத்துல வராது. அதுக்குதான்ப்பா, ஒரு சிலது வெளிப்படையே பேச முடியாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, உனக்கு நான் சரி பண்ணி தரம்போ. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை கணவரை திருத்தணும், போட்டிருக்கிற சொத்து பிரச்சனை தீரணும். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். கணவரை தப்பு எங்க நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே இல்லையா? அதனால தப்பு எங்க நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே தான் நடக்குது. உனக்கு அங்க அந்த டவுட் சந்தேகம் ஓடுது இல்லையா? அதனால வெளியில இல்லை, உள்ளுலேயே தான் இருக்குது. அதனால நான் கருப்பசாமி அதைய மாற்றி அமைச்சு கொடுத்தோம். அதே மாதிரி நம்மளோட சொத்து
நம்மளுக்கு நியாயமா கிடைக்கிற மாதிரியும் நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. அது வரைக்கும் உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாம நான் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியா கருப்பை காப்பாத்தி தந்துறேன். அதனால வந்து ஆவணி 30 முடியறதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வரும். பேச்சுவார்த்தை 3 டைம் பேசுவேன். பொருள் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஆனா இருந்தும் நம்ம கிட்ட பிரயோஜனம் இல்லாம இருக்கா இல்லையா? அந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் நம்மளுக்கு ஜெயிச்சிடும். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். நம்ம 2 டைமு பேச்சுவார்த்தையில நமக்கு சாதகமா நடக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு அதை பேச்சுவார்த்தை நடந்தாலும் சரி, நம்மளுக்கு பேச்சுவார்த்தையில் நடந்து ஒத்து வந்துடும். அது மாதிரி நம்ம பொருள் நமக்கு வந்துடும். அப்படி இருந்தா போதும்ல? கிட்டவா. அதுக்குத்தான் ஏற்பாடு பண்ணி தரேன்ட்டனே. நாளைக்கு அதுக்கு உண்டான முயற்சி பேச்சுவார்த்தை வந்தாலும் அது நமக்கு வந்துடும். அதனால முயற்சி பண்ணியாச்சு. அதனால இது 2 நாளைக்கு மட்டும் பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூட வரம்போ. இப்ப எங்க இருக்கேன்? நான் கொடுக்குற கனி கொடுக்க முடியுமா? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இதை மட்டும் ஒண்ணு கொடுத்துரு. நான் வர்ற மாதிரி உனக்கு பண்ணி தந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி அவினாசி பாளையம் போயிடுச்சுப்பா. அவினாசி பாளையம் சரிப்பா. அதனால கருப்பசாமி பொருள் இறக்குனே இல்லையா? இல்லை. கேட்ட இடத்துல லோன் கிடைச்சதா இல்லையா? இல்லை. அதனால இப்போ லோன் கிடைக்கணும், கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கணும். அதனால கருப்பசாமி வந்து உனக்கு அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும். அப்படியே போய் காலைல வந்துட்டு ஓடு. மறுபடியும் ஒரு 2 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்ததுல இந்தா. அதனால வழக்காடி பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு வந்து நீ எதிர்பார்த்தது போல பழக்கடையில் பழம் இருக்கணும், வியாபாரம் பண்ணணும், நல்லபடியாக கருப்பசாமி காப்பாற்றி தரணும். அதனால நாளையிலிருந்து உனக்கு வியாபாரம், பூ வியாபாரமும் நடந்துடும், பழ வியாபாரமும் நடந்துடும். அதுக்கு நீ என்ன பண்ற? கருப்பசாமி ஏம்பேர சொல்லி இதை நாளை அறுத்து போடுற. அறுத்து போட்டுட்டு நாளையிலேருந்து வெடியும் பொழுது கருப்பசாமி நீ எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரு. அப்போ நீ ஏம்பேர சொல்லி இதை கொண்டே கல்லாப்பட்டியில் ஓட்டுரு. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் சரி பண்ணி கொடுத்துறேன். லோனும் உனக்கு கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அப்படிப்பா. அதை எல்லாமே நான் வாயடைச்சிருவேன். நீ அறுத்து போடு. உனக்கு வருமானம் வர வச்சா கொடுத்துறேன். இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடு. இப்போ அவளே வேணுமா வேற வேணுமா? அப்படியா? சரி. இப்போ நீ எனக்கு வந்து பேர் கொடுத்துட்டு போயிருக்கியா? அது முடியட்டும். அது முடியறதுக்குள்ள உன் மகனுக்கு மட்டும் ஒரு வருஷம் பண்ணிடு. இப்போ வியாபாரத்தை பாரு. கூட வரேன் பாப்பா.